சோதரம் சோதரம் சோதரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். கடந்து போன இரவெல்லாம் எங்களை சோபத்துக்குமாய் பாதுகாத்து நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற கால ஜெபத்திலே ஒவ்வொரு நாளும் எங்களை கொண்டு வந்து நீர் மகிழ செய்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுதும் காலமே தேவ சோபத்தில் வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. தேவக்கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். அதிசயங்களை காணப்படும். இன்னும் வர வேண்டிய பிள்ளைகளையும் லைவ் மூலமாய் வருபவர்களையும் அதிசயமாய் கொண்டு வந்து சேர்ப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடல் ஆராதனை இப்போது அவர்கள் நடத்துவார்கள். பேசுகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருந்து நம்மை பாதுகாத்து அவரை ஆராதிக்கும்படியான கிருபைகளை நமக்கு தந்திருக்கிறார். அவரை விடுதலையோடு நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு, எல்லாரும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, பயப்பட மாட்டேன். ஓ, இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு, எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி சொல்லுங்க. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு. வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம். ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன்.
நம்மை அழைத்த தேவன் கைவிடவே மாட்டார்.
ஆவியை கொடுத்திருக்கிறார் நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே இயேசுவா, எதிர்காலத்தை குறித்துதான பயங்கள், நாளைய தினத்தை குறித்துதான பயங்கள் ஆண்டவரே எங்கள் மத்தியிலிருந்து இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக. ஆண்டவரே, இப்பொழுது இயேசு என்னோடு இருக்கிறார், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் ஆண்டவரே எங்கள் படகை ஆண்டவரே நீர் எங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த பந்தய பொருளுக்காக அதை நோக்கி எங்கள் படகை பொறுமையோடு ஓட்டிக்கொண்டு வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக, பலனை தருவீராக. ஆண்டவரே, கிருபை நாள்தோறும் எங்களுக்கு புதிதாக இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. இவ்வளவு நேரம் ஆராதிக்கும்படியான ஆண்டவரே கிருபைகளை தந்து நீர் ஆண்டவரை நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். கேட்க போகிற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்க? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. கர்த்தர் நல்லவர், நம்மேல அவர் மிகவும் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த அருமையான வேளையிலே தேவ சமூகத்திலே நாம் வந்திருப்பது தேவனுடைய பெரிய திட்டம், அனாதி தீர்மானம். கர்த்தர் பெரியவர், ஸ்தோத்திரம். நம்மை நேசிக்கிறார். அதற்கு அடையாளமாக தான் நாம் தேவ சமூகத்திலே காலைதோறும் வந்து அவருடைய சன்னிதானத்தில் அவரை துதிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம். எத்தனை பேருக்கு இந்த சாக்கியங்கள் கிடைக்கல, ஆனால் நமக்கு கர்த்தர் இந்த அற்புதமான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்தால் என்னெல்லாம் நடக்கும் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். எவ்வளவு ஸ்தோத்திரம். ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது என்னென்னலாம் செய்வார் என்று நம்ம பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸ்தோத்திரம். அதனால் இப்போ இதெல்லாம் நமக்குள்ளே இருந்து செய்கிறாரா இல்லையான்னு சொல்லி இப்போ நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம். சில காரியங்களை படிப்போம். நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரம் தான். கொஞ்ச நேரத்துக்குள்ளே எத்தனை வசனங்களை நம்ம நினைப்பூட்ட முடியுமோ அதில் நம்ம நினைப்பூட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். என்னால் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரின் அடையாளங்கள் நிலைப்பட நமக்குள்ள அவர் வந்தால் இந்த அடையாளம் தான் இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், இந்த அடையாளம் தான் இருக்கும். ஒரு கொத்தனார் இருக்கிறான்னா கொத்தனார் வந்து எல்லா வேலையும் செய்வான். இந்த கொத்தனாருக்கு சம்மந்தப்பட்ட எல்லா வேலையும் அந்த கொத்தனார் செய்து அந்த இடத்துல நல்ல ஒரு பெயரை பெறுவதற்கு எதுவாக செயல்பாடுகள் இருக்கும். அது மாதிரி ஒரு அடையாளமாக எல்லா விஷயத்தையும் செய்வார். அதுக்கு பேர் தான் நம்ம என்ன செய்யணும், இல்லை இவர் கொத்தனார் மேன்ஷன்லாம் சொல்கிறோம். சரி, அதே மாதிரி ஸ்தோத்திரம். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க நல்லா என்ன செய்கிறாங்க, நல்லா யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு நல்ல டைமுக்கு கரெக்டாக கிளம்பி போகும்போது நம்ம நினைக்கிறோம் இந்த ஸ்கூல் பிள்ளைங்க அது இந்த ஸ்கூல் பிள்ளைங்கன்னு ஒரு அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். அது மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இருந்தால் நிறைய அடையாளங்கள் இருக்கும். அந்த அடையாளங்களை இப்போ நமக்குள்ளே எத்தனை அடையாளம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் ஒரு குறிப்பிட்ட அடையாளங்களை நம்ம இப்போ இன்றைக்கி வாசிக்க வரலாம். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எடுக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஒரு 2 விதமான அடையாளம் இருக்குது. ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருன்னா, அந்த ஆவியானவர் இருக்கிறாருன்னா அந்த 2 அடையாளங்கள் அவருக்குள்ள இருக்கும். பாருங்களேன், படிப்பாங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. பார்த்தீங்களா என்ன சொல்றாரு பாருங்க, எவ்வளோ அருமையாக சொல்றாரு. 2 காரியங்களை இங்கே நம்ம பார்க்கிறோம். ஒன்று, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைப்பீங்க. சொல்லுங்க, என்ன அடைவீங்க? அந்த ஆவிக்குரிய பலன்கள். ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. இந்த பலன்கள் வந்து யாருக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால், அப்போ சொன்னாங்க பவுல் இருந்தது. அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, அதான் கிறிஸ்துவின் ஆவியானவர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பலன் வந்து யாரால் கொடுக்கப்படுகிறதுனா ஆவியானவரால் கொடுக்கப்படுகிறது. அது அப்போ சொன்னாங்க பவுல் இருந்துச்சு அந்த அடையாளம். அது மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்தவத்தையும் ஒவ்வொரு கர்த்தருடைய
பிள்ளைகிட்டையும் ஒரு அடையாளம் இருக்கணும். எதுக்கெடுத்தாலும் எனக்கு முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லுவாங்க. இவங்களாம் இந்த ஆவியை பெற்றவர்கள் அல்ல, இவங்களாம் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசுகிறவர்கள். எதுக்கிறதால எனக்கு முடியாது, சோதனை எனக்கு சரி வராது, எனக்கு செட் ஆகாது, சோதனை. எத்தனையோ பேர் செட் ஆகாம போய் சேர்ந்துட்டான். ஆமாம், செத்தே போயிட்டாப்பா. பார்த்தீங்களா, எதாக இருந்தாலும் எனக்கு முடியாது, எனக்கு அதை செயல்படுத்த முடியாது, அது எனக்கு தெரியாது. இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, ஒரு சபையில் நடந்து ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் சோதனை, எனக்கு ஆவிக்குரிய காரியங்களை எனக்கு அது செட் ஆகாது சொல்லலாமா? அது செட் ஆகாதுங்கிறவன் அபிஷேகம் பெற்றவன் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், அபிஷேகம்லாம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க. சோதரம் முதலாவது ஆண்டவர் அவர் வந்துட்டாருன்னா ஆவிக்குரிய சகல பலன்களையும் நமக்குள்ள அனுப்பி வைக்கிறார். சோதரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாட்சியாக இருக்கிறார். பூமியின் கடைசி பிறந்த எனக்கு எப்படி இருக்கு கேட்டீங்க? ஆமாம், உங்கள் பேரில் ஒரு கெட்ட பேர் கூட வராது. சொல்லுங்கள், உங்கள் பேரில் பரிசுத்த ஆவியானவர் பேரில் ஒரு கெட்ட பேர் கூட வராது. அல்லேலூயா. சாந்தமாக சொல்லுங்கள். ஆமாம், ஆவியானவர் வச்சுட்டு நம்ம கெட்ட பேருக்கு நமக்கு வேலையே கிடையாது. ஸ்தோத்திரம், எந்த கெட்ட பேரும் இருக்காது. அதனால் பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பாக என்ன செய்வார், நம்மோடு கூட இருந்து சிறப்பாக வழி நடத்துவாருங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லலாம். அதனால ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவர் கூட இருப்பார். ஸ்தோத்திரம். அதனால் தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் ஒரு சாட்சிக்குரியவர்களாக இருப்போம். அந்த சாட்சியை காத்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் கடவுளை கூட இருக்கிறாரு, நான் அப்படிலாம் பேசக்கூடாது, நான் அப்படிலாம் செய்யக்கூடாது, நான் இப்படிலாம் பண்ணக்கூடாது என்னெல்லாம் சொல்லி ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க, தங்களை சாட்சிக்குரியவர்களாய் காத்துக்கொள்வார்கள். பார்த்தீங்களா? ஆமாம், ஸ்தோத்திரம். அநியாயம் செய்கிறவங்க செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி பரிசுத்தமாக இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும் இருக்கு. அந்த மாதிரி பரிசுத்தாவியை பெற்றவர்கள் எப்போதும் சாட்சி பகர்வார்கள். எல்லா இடத்துலையும் சாட்சி, ஒவ்வொரு இடத்துலையும் சாட்சி வாங்குவாங்க, நல்ல சாட்சி பெறுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாதிரி இந்த ரெண்டு காரியமும் இந்த பரிசுத்தாவி பெற்றவங்கள்ட்ட இருக்கும். எல்லாத்தையும் இருக்காது. இந்த ரெண்டு காரியம் அவங்கள்ட்ட இருக்கும். அடுத்து நீங்கள் இன்னொரு அவசரம் படிச்சிங்கன்னா ஸ்தோத்திரம், நீங்கள் யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிச்சிங்கன்னா அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தார்னா இன்னும் சில விஷயங்களை செய்கிறார். படிக்க பார்க்கலாம். சத்தியாவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். ஆமாம், இதெல்லாம் இந்த ஆவியானவர் பண்ணுற வேலை தான். சோதரன், சில விஷயங்கள்லாம் நம்ம உள்ளே போக முடியாது. சோதரன், பார்த்தீங்களா, உள்ளே போக முடியாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் உள்ளே போனேன்னு. இப்போ பேரும் நினச்சிட்டு தான் இருந்தாரு. நான் என்ன செய்கிறேன், நான் நல்லா தான் மீன் பிடிக்கிறேன், நல்லா ஆழமான இடத்துக்கு தான் போகிறேன், நான் அப்படி தான் பண்ணுறேன், இப்படி தான் பண்ணுறேன்லாம் சொன்னார். செஞ்சுட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் வலையை அடைச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் சந்திக்கிறார். எப்படியோ சந்தித்து சொன்னார், எப்பா சோதனை படகுல இடம் தருவியான்னு கேட்டார். இடம் கொடுக்குறேன். ஆமாம் வாங்கன்னு சொன்னார். ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஏற்றுக்கிட்டு அவர் வார்த்தையை கொஞ்சம் உற்று கவனித்தார். அப்படி கவனிக்கும் போது அவர் சொன்னார், பேதுரு பரவாயில்ல, நீ கொஞ்சம் படகை இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு கொண்டு போய் அப்படின்னு சொன்னார். உடனே அவர், சரி ஆண்டவரே, நான் உள்பாடுபட்டால் எனக்கு ஒன்றும் கிடைக்கல, ஆனால் உங்கள் வார்த்தைப்படி இப்போ நான் என்ன செய்யறேன், கொண்டு போகிறேன்னு சொல்லி பாருங்கள். ஸ்தோத்திர, கர்த்தர் சொன்ன அந்த இடத்துல அவர் பாட்டுக்கு வலையை கொண்டு போய் போடுறாரு. அது கீழ்பிடிச்சு போட்டார். நான் தான் நேர்த்தியாக போட்டேனே, எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்லாம் அவர் சொல்கிறேன். போட்டேன், கிடைக்கல, அதனால் இப்போ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வார்த்தைப்படி இப்போ போகிறேன்னு சொன்னார். என் பிரயாசத்தில் பல இடங்களுக்கு போனேன், பல காரியங்களை சாதிச்சேன், பல காரியங்களை பண்ணேன், ஒன்றும் கிடைக்கல. நீங்கள் உங்கள் வார்த்தைப்படி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பாருங்கள், 2 மடங்கு நிரம்பத்தக்கதான சில மீன்களை அவர் பிடிக்கிறார், பெரிய பெரிய மீன்களை. பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு அதிசயமான காரியங்கள். ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரானால் இதுவரைக்கும் நம்மளால் முடியாது, இனி அவ்வளோதான், இந்த காரியம்லாம் நம்மளால் கை கொள்ள முடியாது, இப்படியெல்லாம் நம்ம வாழ முடியாது என்று சொல்லுவோம். பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஆவியானவர் நமக்கு உதவியாக இருந்து சத்தியத்துக்குள்ளே நம்மை வழிநடத்துவார். அலையிலே சொல்லுவோம். அலையிலோயா. அந்த சத்தியத்தை முதலாவது நமக்கு வெளிப்படையாக சொல்லிக் கொடுக்குறவரே ஆவியானவர் தான். அதனால தான் பக்தன் சொல்லுவோம், சத்தியத்தை அறிவீர், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார். அப்போ முதல்ல சத்தியத்தை அறிகிற கண்களை நமக்குள்ள வைக்கிறவரே அந்த ஆவியானவர் தான். அதனால ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள நம்ம அழகாக கொண்டு போவார். சோதரன், அல்லேலூயா. எனவே சில சமயங்களில் வேதத்தின் ஆழத்துக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு முடியாது. ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால அவர் வேதத்தின் ஆழத்துக்குள்ளே கொண்டு போவார். அநேக ஊழியக்காரங்கள்லாம் ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம்
ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு என்ன செய்வதுன்னு தெரியாமல் அலமோதிட்டு இருப்பாங்க. பயங்கரமாக ஜெபம் பண்ணுவாங்க. பரிசுத்த ஆவியானவர் பயங்கரமாக கூட இருப்பாங்க. ஆவியானவர் ஸ்தோத்திரம் இருக்கிறத அறியாமல் ரொம்ப புலம்பிட்டு இருப்பாங்க. ஆண்டவரே, நான் என்ன பண்ணது தெரியல, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு வசனம் வரமாட்டேங்குது, ஒரு வார்த்தையும் வரமாட்டேங்குதுன்னு சொல்லி ஆவியானவர்கிட்ட கண்ணீர் விட்டு கதறி கேட்பாங்க. ஆண்டவரே, நாளைக்கு என்னப்பா பேசணும் சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு நல்ல ஊழியக்காரங்க கேட்குறத நான் சொல்கிறேன். சில நல்ல ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க சனிக்கிழமை அன்னைக்கு எங்கேயும் போக மாட்டாங்க. அப்படியே விழுந்து கிடந்து நாளைக்கு ஆராதனைக்கு வர ஜனங்களுக்கு நான் பேசுகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி உட்காந்து அழுது ஜெபம் பண்ணுவாங்க. கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அப்படிதான் நம்ம சுந்தரையாலாம் அப்படி தான் செய்வாங்க. சுந்தரையாலாம் அப்படிலாம் பண்ணதுனால தான் இன்னைக்கு அவங்க காலத்திலேயே 40,000 பேர் அவங்க சபையில் இருந்துருக்கிறாங்கன்னா பார்த்துக்கலேன். சாதாரண விஷயமா? இன்றைக்கி அவங்க மைப்பரையான்னு சொன்னால் எல்லாரும் என்ன செய்வாங்க? அவருடைய வார்த்தை கேட்க ஓடி வருவாங்க. ஸ்தோத்திரம். அப்படிலாம் நம்ம முற்பிதாக்கள் ஆகிய அவர்களை தேவன் ஆசீர்வதிச்சு இன்றைக்கு அநேகருக்கு முன்மாதிரியாக தேவன் அவர்களை நிறுத்தியிருந்தார். அதனால் அந்த சத்திய மார்க்கம் அவங்களாலே ஆசீர்வதிக்கப்பட்டது, அவங்களாலே பலனடைந்தது. ஸ்தோத்திரம். அதனால் ஆவியானவர் பாருங்க, அவங்க கொண்டு கிரியை செய்யலாம். அந்த மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை சத்தியத்தை அறிகிற அறிவும் நமக்கு வேணும். அப்படின்னா ஆவியானுடைய உதவி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. வேதத்தை ஆராய்ச்சி பார்க்கணும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆராதனைக்காக, அந்த செய்திக்காக ஊழியக்காரங்க நல்லா ஜெபிக்கும் போது கர்த்தர் அப்படியே ஆளுங்களுக்கு அழைச்சிட்டு போவார். ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்த ஊழியக்காரங்க திடீர்னு பார்த்தா பல ரகசியங்களும் பல மகிமையான காரியங்களையும் கர்த்தர் அப்படியே வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். இதுதான் அவர் அழைச்சிட்டு போவார். சத்தியம் என்கிற அந்த ஆழத்துக்குள்ளே நம்ம கொண்டு போவார். அலையிலேயே சொல்லுவோம், நிச்சயமாக கொண்டு போவாருங்க. நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் அவருக்கு இடம் கொடுத்தாகணும். நீங்கள் நல்ல இடம் கொடுத்து பாருங்கள். ஆவியானவரை சில பேர் இப்போ வரவேற்கிறதே இல்லை. இப்போ நிறைய இடங்களில் ஆவியானவரெலாம் போயிட்டாங்க. ஏன்னா அந்த காலங்களில் ட்ரம் செடி அது இதெல்லாம் இருந்ததுனால நல்ல ஆவியானவரெலாம் இருந்தாருங்க. ட்ரம் செடி மாத்திரம்லாம் இருந்துச்சு, பரவாயில்ல, ஆவியானவருடைய கிரியா இருந்தது. இப்போ என்னன்னா இந்த கேசியம் ஒன்று ஆவியானவரை வெளியே துரத்தி விட்டுருச்சு. நிறைய இடங்களில் கேசியம் இப்போ என்ன பண்ணுதுன்னா அவங்க அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி கை தட்டணும், அதுக்கேற்ற மாதிரி பாடணும். இப்போ ஆவியானவரெலாம் கேசியாவும் போயிடுச்சு, கீபோர்டு போயிடுச்சு. கீபோர்டுக்குள்ளே போய் ஆவியானவர் பூந்துக்கிட்டார். அதனால் மனுஷனுக்குள்ள ஆவியானவர் இல்லை. இப்போ மனுஷனுக்குள்ள உள்ள ஆவியானவர் கீபோர்டுக்குள்ளே பூந்துக்கிட்டாரா, கீபோர்டு என்ன பாடுபடுத்துதோ அந்த பாட்டுக்கு ஓடுவாங்க. யாரு? மனுஷன். இப்போ நம்ம எல்லாரும் எங்கே ஓடுறோம்? கீபோர்டு பின்னாடியே ஓடுறோம். அது எங்கே இசை ஓட அல்ல சொல்லிட்டு அப்படியே ஓடுறோம். அதனால் இப்போ ஆவியானவருடைய கிரியெல்லாம் நின்று போச்சு. அப்பெல்லாம் ஒரே ஸ்தோத்திரம், ஆவியானவருடைய மகிமை இறங்கிட்டே இருக்கும், அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும், பேய் அங்கே ஓடும். எனக்கு நான் சொல்கிறேன், கீபோர்டில் இப்போ பார்க்குற அந்த மகிமையை நான் பார்த்ததில்லை. ஆனால் நான் ஒரு மகிமையை பார்த்தேன். சும்மா 4 ட்ரம்ஸ் எடுத்து கொட்டிக்கிட்டு 300 பேர் உள்ள ஆராதனையில் நான் ஆராதனை பண்ணியிருக்கேன் எங்கள் தலைமை சபையில். அப்படி பண்ணும்போது எவ்வளோ பேய் ஓடுன்றீங்க, என்ன பேய் ஓடும்? ஐயோ, அதை கண்களாக காட்சி. ஆராதனை நடந்துகிட்டே இருக்கும்போது அங்கங்கே பேய்கள் துள்ளும், துள்ளுங்க. ஆமாம், அங்கங்கே பேய்கள் துள்ளும். சோதனை அந்த மாதிரி ஒரு நல்ல அபிஷேகம் இருந்துச்சு. ஆனால் இப்போ கீபோர்டுக்குள்ளே அந்த அபிஷேகம் பண்ணதுனால ஸ்தோத்திரம், அந்த கீபோர்டை போடுறவங்க கூட ஆவியில் இருக்க மாட்டாங்க. அவன் துதிக்காதவன். கீபோர்டு போடுறவங்களாம் கர்த்தரை அதிகமாக துதிக்க முடியாது. அவன் கீபோர்டை எப்படி போடுறதுன்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படியே அபிஷேகத்தை நடத்திக்கிட்டே கீபோர்டு போடுவான்ருக்கேன். அதுதான் நடக்காது. அல்லேலூயா. இந்த ட்ரம்ஸ் அடிக்கிறவனாவது அபிஷேகத்தை நடத்திக்கிட்டு ஒரு அடி அடிச்சுட்டு போடுவான். ஒத்தடி ஆகும். ஆனால் இந்த கீபோர்டு போடுக்கிறவன் அவன் சகல மூளையும் இதில் சேர்த்தி ஆகணும். அதனால எல்லா ஆவியானவர்கள் நிறைவாங்க. ஆனால் கீபோர்டு போடுற மாத்திரம் ஆவியான நிறைய மாட்டாங்க. அப்போ எங்கே ஆவியானவர் உள்ள வருவார்? யோசிச்சு பார்த்தீங்களா? கீபோர்டு போடுறவங்க சினிமா ஸ்டார் போடுவாங்க. சினிமா ஸ்டாரில் அந்த சினிமாவுக்கு போடுறவங்களாம் போடுவாங்க. நல்லா இருக்கும், நம்ம அங்கே ஆடலாம், அலுவலி எங்கே அலுவலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் சத்தியத்தின்படி நம்ம ஆராதிப்பதற்கோ அதெல்லாம் நமக்கு அது ஒரு பயிற்றுவிக்கக்கூடியது அல்ல. 1008 கீபோர்டு இசைக்கருவிகள் தாவீது காலத்தில் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தாவீது ஆராதனையோ இன்னைக்கு நமக்குள்ள ஆராதனையோ அதல்ல. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் ஆராதிக்கிற ஆராதனைக்கும் அந்த காலங்களில் இருக்கிற ஆராதனையும் வேற. இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட எப்போதும் கூட இருக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ நம்ம சத்தியத்தில் நம்ம கொண்டு போகப்படணும்னா ஆவியானவரை பெற்றுக்கணும். நல்ல கவனிங்க. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? பலன் அடையணும். அப்புறம் சாட்சியா இருக்கணும். அப்புறம் சத்திய ஆவியானவர் அவர் நம்ம வழி நடத்தணும். யார் நடத்தணும்?
சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள வழிநடத்துவார். ஆவியானவர் இருந்தானா சத்தியம் என்கிற ஆழத்துக்குள்ளே நம்ம வரலாம். இல்லைன்னா மேலேயே நின்றுட்டு இருக்க வேண்டியதான். மேலோட்டமாக நின்றுட்டு ஒன்றும் தெரியலன்னு போயிட்டே இருக்கான். அந்த மாதிரி நிற்கிறவங்க சீக்கிரம் போயிடுவாங்க. கொஞ்ச நாள் நின்றுட்டு பார்ப்பாங்க, எனக்கு போர் அடிக்குதுரா அப்படிமா, இது ஒன்றும் செட் ஆகலை எனக்கு அப்படிமா, இது எனக்கு பிடிக்கல அப்படிமா, கடைசியில் போய் சேர்ந்துருவான், ஆண்டவரை விட்டு பிரிஞ்சிருவான். அந்த மாதிரி ஆவியானவராக வழிநடத்தப்படுறவங்க அப்படி புரிய முடியாது. ஆழத்துக்கு போனவங்க, ருசி பார்த்தவங்க மறுபடியும் அதை ருசி பார்க்கணும் ஆசை வரும். ஆகவே நான்காவதாக ஒரு காரியத்தை நாம் படிக்கும்போது நீங்கள் 8:13 ரோமர் 8:13 படிங்க. அதில் ஸ்தோத்திரம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, படிக்க பார்க்கலாம். இல்லையோ மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கை அளித்தால் பிழைப்பீர்கள். சோதனை பார்த்தீங்களா? இந்த ஆவியினால என்ன செய்யலாம்? கேஸ் ஆவியினால என்ன பண்றீங்க? சோறாக்குறீங்க, உணவு வைக்கிறீங்க, கூட்டு பொரியல் பண்றீங்க, பால் காய்ச்சறீங்க, வெந்நீர் வைக்கிறீங்க, இன்னும் பல பலகாரம் செய்யறீங்க, பல கால்டிமெண்ட் செய்யறீங்க, எல்லாம் அந்த கேஸ் ஆவியில அவ்வளவு பண்றீங்கல்ல. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி என்னுடைய ஆவியில நீ என்ன பண்ணலாம் என்று சொல்றாரு. திரும்ப படிங்க. ஆவினாலே சரீரத்தின் செய்கையை நீங்க என்ன பண்ணணும்? அழித்தால் நீங்க என்ன பண்ணுவீங்க? பிழைப்பீர்கள். அல்லேலூயா. ஆவியினாலே சரீரத்தின் செய்கையை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்கிறார். அப்ப ஆவியானவர் எதுக்கு நமக்குள்ள வராரு அப்படின்னா, நம்முடைய சரீரத்தில் தேவையில்லாத சில சேட்டைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதையெல்லாம் கர்த்தர் ஒழிச்சு போடுனா என்ன செய்யறாரு? நம்ம ஸ்தோத்திரம் அல்லேலூயா தேர்ந்தெடுக்கிறாரு. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ஆவியானவர் ஒன்றும் முட்டாள் இல்லை. ஸ்தோத்திரம். ஆவியானவர் ஒன்றும் முட்டாள் இல்லை, அவர் பயங்கரமானவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அவரை வச்சு நீ செய்ய வேண்டிய வேலை, உன் சரீரத்தின் செய்கையை நீ அழிக்கணும். எந்தெந்த இடத்துல தேவன் துக்கப்படுற மாதிரி, ஆவியானவர் துக்கப்படுற மாதிரி இன்னைக்கு இங்க ஆராதனை நடக்குது, இங்க ஜெபம் நடக்குது, கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு சில ஆவிகள் என்ன பண்ணிட்டு இருக்கு? இதெல்லாம் பரிசுத்த ஆவியா? ஹலோ, இதெல்லாம் பரிசுத்த ஆவியா? அசுத்தாவிக்கும் பரிசுத்தாவிக்கும் என்ன சம்பந்தம் தெரியுமா? ஆவியானவர் சொல்லுகிறதை சபையில் காது உள்ளவன் கேட்க கடவன் இருக்கு. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஸ்தோத்திரம், இந்த இடத்துல ஆராதிக்கிற நமக்கும் இந்த இடத்த விட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஆவியானவருடைய வேலை தானா? இது சாத்தானுடைய வேலையா? கர்த்தருக்குள்ள இருக்கிறது ஆராதிக்கிறது ஆண்டவருடைய வேலையா? ஆண்டவர் சமூகத்தை விட்டுட்டு தூங்குறதும் பல காரியங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறதும் ஆவியானவர் வேலையா? இப்ப ஆவியானவர் எந்த இடத்துக்கு வருவார் சொல்லுங்க? ஆவியானவர் இப்ப எந்த இடத்துக்கு வருவார்? கர்த்தருடைய பிள்ளை, இப்ப ஆவியானவர் எந்த இடத்துக்கு வருவார்? தனக்காக காத்திருக்கிறவங்க மேல அக்கறையா இருப்பாரா? ஆண்டவரை விட்டுட்டு தன் மனமோட போக்கில் போகிறவங்களுக்கு ஆண்டவர் கூட இருப்பாரா? நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய ஆண்டவர் நமக்கு தவணை கொடுத்துட்டு இருக்கிறாரு. இருக்கட்டும், எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கங்க, ஒரு நாள் முடிப்பார். ஸ்தோத்திரம் தவணைய. அதனால இன்னைக்கு அவர் சொல்ற இந்த காரியத்தை நல்லா கவனிக்கும். நீ ஆவியினால சரீரத்தின் செய்ய அழிக்கணும். எதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமா செயல்பட சொல்லுதோ அந்த சரீரத்தின் செய்ய அழிக்கணும். அது ஸ்தோத்திர சரியா நீ ஸ்தோத்திர ஆண்டவர் ஆராதிக்க 5 மணிக்கு போகணும்னு சொல்லாது. அதனால அந்த சரீரத்தின் செய்கையை நீ அழிக்கணும். சோதர தேவ சமூகத்தில் போய் முழங்காடு போடணும்னு சொல்லாது, அதை நீ அழிக்கணும். சோதர இந்த பாவத்தை செய்யாத அப்படின்னு சொல்லாது, அதை நீ ஆவியினால அதை அழிக்கணும். சோதர இப்படி எல்லாம் நீ பேசாத என்று சொல்றது அது சொல்லாது, அதை நீ இந்த ஆவியினால அழிக்கணும். இப்படி இந்த ஆவியினால இப்படிப்பட்ட கிரியைகளை சிந்தையில பல காரியங்கள் தோன்றும். அதெல்லாம் இந்த ஆவியினால அழிக்கணும். சோதரர் பார்த்தீங்களா? ஆவியினாலே சரீரத்தின் செய்கையை அழித்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? பிழைப்பீர்கள். பார்த்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளை, நீ பிழைக்கணுமா? இந்த பூமியில நீங்க பிழைக்க ஆசைப்படுறீங்களா? ஸ்தோத்திரம். நான் வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? முதலாவது ஆவியினால இந்த சரீரத்தின் செய்கையெல்லாம் நீங்க அழிச்சிடணும். சரீரம் நீங்க எப்போதுமே விட்டு கொடுங்க. நீ ஆண்டவர்கிட்ட போ, ஆராதனை பண்ணு, கரெக்டாக இது அப்படிலாம் சொல்லாது. ஏன்னா சில ஜீவியத்தை நம்ம பார்க்குறோம். சில
அந்த அந்த மனசும் இந்த சரீரமும் சேர்ந்து சோதனை என்ன செய்யும்? நம்ம நரகத்தில் தான் தள்ள பார்க்கவே தவிர ஆவியானவர் ஒருத்தர் தான் ஒரு சரீரத்தின் செய்கையை அழித்து உன்னை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கிறதா இருக்கிறார். நீ அவர் வரவேற்கிற, அதனால தான் அவர் வந்து என்ன செய்யல, உனக்கு உதவி செய்ய முடியல. பார்த்தீங்களா? அப்போ சொல்ல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பலனடை பண்ணுகிறார் சொல்லுங்கள், அப்புறம் சாட்சியாக இருக்கப்படுகிறார், அப்புறம் என்ன செய்கிறாருங்க? சத்தியத்துக்கு கைகொள்படி செய்கிறார், அப்புறம் சரீரத்தின் செய்கையை அழிக்கிறார். சோதனை சொல்லுங்க, சரீரத்தின் செய்கையை அழிக்கிறார். அதுக்கும் ஆவியானவர் வர. அஞ்சாவது ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம், படிக்க பார்க்கலாம். 2 தெசலோனிக்க 2:13 படிங்க. 2:13 அது எவ்வளோ அருமையாக சொல்றாரு பாருங்க. ஆவியானவர்னால பைபிள் அடிக்கடி படித்தாதான் அந்த புரட்டுறதுக்கு வரும். நீங்கள் இன்னைக்கு மாத்திரம் திறந்தீங்கன்னா அப்புறம் எப்படி அது இருக்கும்? படிங்க. 2 தெசலோனிக்க 2:13. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்கு பிரியமான எங்கள் சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனால. நல்லா கவனிங்க. இப்போ அவர் எவ்வளோ சார்பியாக சொல்லிட்டார் பாருங்க. ஆவியானவர்னாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலே சொல்கிறார், படப்படுகிறதுனாலே. நல்லா கவனிக்கணும். ஆவியானவர்னாலே இப்போ என்ன நடக்குது? பரிசுத்தம் நடைபெறுகிறது. என்ன நடக்குது? இந்த பூமியில நீங்கள் நானும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரே ஒரு ஆசீர்வாதம். என்னது? பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. அல்லேலூயா சொல்லுவோம். சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தமாய் வாழ வேண்டும். சொல்லுங்க, எப்படி வாழணும்? அதுக்கு யார் தான் உதவியா இருக்கா? அது சொல்லுங்க. வாயை திறந்து ஒன்றும் வாயில வரமாட்டேங்குது. ஆவியானவர் தான். ஆவியானவர் ஒருவர் தான் நீ பரிசுத்தமாய் வாழ மனசாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால அந்த ஆவியானவரை நம்ம என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்திட்டே இருக்கக்கூடாது. அவர் தான் இந்த பூமியில் ஒன்றை பரிசுத்தமாக வாழ வைக்கிறார். ஸ்தோத்திரம். அதனால இந்த ஆவியை நம்ம கண்டிப்பாக பெற்று தான் ஆகணும். பரிசுத்தாவே ஏன் வரணும் சில பேர் கேட்குறீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ பரிசுத்தம் அடையணுமா? இந்த பூமியில் நீ பரிசுத்தமாக வாழ ஆசைப்படுறீங்களா? இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உனக்கு கிருபை தரணும். அதனால இந்த ஆவியானவரை பெற்றுக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். 5வதாக என்ன செய்யணும்? சொல்லுங்க. ஆவியினால என்ன செய்யப்படுகிறோம்? பரிசுத்தமாக்கப்படுகிறோம். சொல்லுங்க, என்ன செய்யப்படுகிறோம்? அந்த பரிசுத்தம் நமக்கு வேணும். சோதனைலாம் சொல்ல வாய்த்தார். சொல்லுங்க, தமிழ சொல்லுங்க. தமிழ் சொல்லு. ஆவியினால என்ன செய்யப்படுகிறோம்? புரியல. இப்பதான் கொஞ்சம் காதல் ஏறி இருக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். சில பேருக்கு அப்படிதான் இருக்கு. என்ன செய்யறது? உள்ளே ஏற மாட்டேங்குது. எதோ ஏறுது. ஆமா, இது மாத்திரம் ஏறாது. அதனால பரிசுத்த ஆவியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். பரிசுத்தம் வேணுங்கிறவங்கெல்லாம் ஆவியானவரை பெறணும். ஆவியானவரே பெறாம நான் பரிசுத்தம் பெறேன்னு சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல நான் போயிருந்தேன். மங்களூர் என்கிற ஒரு இடத்துல அபிஷேக கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. போன பிறகு அந்த பாசி எந்த அபிஷேக கூட்டம் நடத்துறேன்னு சொல்லிவிட்டு அந்த சபையில் சொல்லவே இல்லை. அவர் அப்படியே விட்டார். அதனால அங்கே யாரும் ஆயத்தம் இல்லை. சோதனை அபிஷேகம் பெறுவதற்கு ஆயத்தம் இல்லை. இருந்தாலும் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் நல்ல வாலிபர்கள்லாம் வந்திருந்தாங்க. அந்த இரவு ஜமாது கூட்டம் நடந்துகிட்டே இருந்தது. நாங்கள் கூட்டம் ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எங்கே மத்தியானம் ஒரு 12 மணிக்கு கிளம்பணும். அப்படியே கிளம்பி கும்பகோணத்துலேருந்து நேராக ஸ்தோத்திரம் மங்களூர் போகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நைட்டு 10 மணி ஆச்சு. ஒரு சில இடங்களில் பஸ் கிடைக்கல. ஆனால் அந்த காலத்தில் எங்கள்கிட்ட பைக்கெலாம் ஒன்றும் கிடையாது. அதனால் அப்படியே நின்று போய் அப்படியே எடுத்து போகும்போது நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நாங்கள் போய் சேர அங்கே இரவு ஜபம்லாம் ஆரம்பித்து நல்ல அபிஷேகத்தில் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நல்ல பாட்டெலாம் பாடிட்டு இருக்காங்க. சார் அப்படி போனதும் ஸ்தோத்திரம் உள்ளே போனோம். அப்போ எங்கள் எப்படி இருக்கும்? மேலாம் மத்தியானம் கிளம்புனது எப்படி இருக்கும்? தலை ஒரு மாதிரி, மூஞ்சி ஒரு மாதிரி, ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி எல்லாம் இருந்தால் நல்லா. உள்ளவங்களாம் ரொம்ப மட்டமாக எண்ணிட்டாங்க. இவன் என்னத்தை பண்ண போகிறேன், என்னத்தை தள்ள போகிறேன்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அதனால அப்புறம் எனக்கு ஒன்றும் புரியல. சரிட்டு அப்புறம் என்னை கூப்பிட்டாங்க. பாஸ்டர் நீங்கள் மேலே வாங்க அப்படின்னாங்க. மேலே போனோம். ஸ்டேஜில் உட்கார வச்சாங்க. அப்புறம் கூட்டம் நேரம் வந்தது. இன்றைக்கி நாம் சொன்ன மாதிரி தேவதாசன் வந்திருக்கிறாரு. இன்றைக்கி அவர் கையில் நான் நேரத்தை கொடுக்குறேன். கும்பகோணத்திலிருந்து அருமையான சோதனை ஜோஷ்வா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்
இப்பொழுது அவர் கையில் நேரத்தை கொடுக்குறேன்னு கொடுத்தாங்க. சேர்ந்து வாங்கிட்டு ஸ்தோத்திரம், நாங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க, சோகமாக இருக்கீங்களா, பத்திரமா இருக்கீங்களா, எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு ஸ்தோத்திரம் நீங்கள் நம்ம என்ன கூட்டம் நடத்த போகிறோம், அபிஷேகம் கூட்டம் நடத்த போகிறோம், பாஸ்டர் சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் பாஸ்டர் நான் மறந்து போயிட்டேன் பாஸ்டர்னார். ஆனால் நீ மறந்தாலும் ஒன்று ஆவியானவர் மறக்கலப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆவியானவருடைய காரியங்களை இந்த மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் கேட்டேன், இந்த ஆவியானவர் உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு. ஐயோ எங்களுக்கு எல்லாருக்கும் வேணும்னாங்க. அப்படியா, இப்போ பெற்றுக்கொள்வோமான்னு கேட்டேன். சார் இப்படி நம்ம விதிமுறைகளை கை கொண்டா நம்ம நிச்சயமாக இப்போ அபிஷேகம் பெற போகிறோம்னு சொல்லி எல்லாரும் அபிஷேகத்தை பெற ஆரம்பித்தாங்க. கர்த்தர் கிருபையினால் இந்த 2-3 வாலிபர்கள் பேக்கில் உட்காந்துருந்துட்டு, இவன் ஒரு வீணா போன பையன், இவன் என்னத்தை நடத்த போகிறான், இவனை பார்த்தாலே காற்றடிச்சு வந்திருக்கிற மாதிரி, காற்றடியில் அடிபட்டு வந்திருக்கிற மாதிரி இருக்கிறான், புயலில் அடிபட்டு வந்த மாதிரி இருக்கிறான், இவன் என்னத்தை தள்ள போகிறான்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப வட்டமாக இருந்தாங்களாம். கூட்டம் முடிஞ்ச பிறகு பரிசுத்தாவி பெற்றவங்க எத்தனை பேர் சாட்சி சொல்லும்போது சாட்சி சொன்னேன், எந்த 3 பேர் என்னை கிண்டல் பண்ணாலும் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பரிசுத்தாவியானது. முதலாவது அபிஷேகத்தோட அந்நிய மாச அடையாளத்தோடு அவங்க அபிஷேகிட்டாங்க. சோதரம் பெற்ற ஆண்டவரை பார்த்தானோ, ஆவியா பெற்றானோ, உடனே வந்து சாட்சி சொல்கிறான், பாஸ்டர் நான் மன்னிச்சிடுங்க, நான் உங்களை இப்படி சீப்பாக நினைச்சோம், நாங்கள் பேசிக்கிட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, ஒரு கூட்டம் எப்போதுமே கிண்டல் பண்ணுறது ஒரு கூட்டம் கீழே உட்காந்துருக்கும். ஆமாம், நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறீங்களா, அப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆவியானவர்னு சொன்னால் வரமாட்டேன். அதனால் அந்த தம்பிகளுக்கு வந்துட்டா பாருங்க. அப்புறம் அந்த கூட்டத்தில் முழுமையாக அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஒரு 7-8 பேரும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. மீதி எல்லாம் புதிய பாஷைகள், வியாதி போணுச்சு, அது போணுச்சு, இது போணுச்சுன்னு எல்லாரும் பெற்றுக்கொண்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நல்ல அபிஷேகத்தை நிறைஞ்சாங்க. அந்த மக்கள் அந்த அளவுக்கு கர்த்தர் வல்லமையாக கிரியை செய்தார். ஆம்பத்துடைய பிள்ளையை நீங்கள் வேணால் சோதிச்சு பாருங்கள். இதெல்லாம் எனக்கு வேணும், இந்த ஆவியானவரெலாம் வேணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவர் வருவார். நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருவார். என்னென்ன ஆவியானவரை படிச்சிருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது பலனடையணும், அப்புறம் சாட்சியாக இருக்கணும், அப்புறம் சத்திய ஆவியார் சத்தியத்தை நடத்தப்படணும், அப்புறம் சரீரத்தின் செய்கை அளிக்கணும், அப்புறம் ஆமாம் பரிசுத்தமாக வாழணும். ஆவியானவர்னாலே பரிசுத்தமாக நம்ம இந்த பூமியில் வாழ முடியும். சரி, அப்புறம் நீங்கள் அப்புறம் அடுத்த 100 ஆவியானவரை பார்க்கலாமா? ஸ்தோத்திரம் 6-8 கலாத்தியர் 6-8 படிக்க பார்க்கலாம். ரோமர் 8:26 படிக்கணும். அப்புறம் படிப்பா ரோமர் 8:26 சீக்கிரம் படிக்கணும். ரோமர் 8:26 நீங்கள் படிக்கிறது தான் கொஞ்சம் லேட்டாக ஆகுது. நீங்கள் சீக்கிரம் படிச்சிங்கன்னா இன்னும் 2 வசனம் எல்லாம் சொல்லி தரலாம். நீங்கள் வந்து அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். ஆமாம், ஃபர்ஸ்ட்லேயே நம்ம பார்த்தோம், நமக்கு பலன் தர்றார் அப்படின்னு. ஒரு இந்த ஆவியான என்ன செய்கிறார் அப்படின்னா பலவீனங்களில் உதவி செய்கிறார். பலவீனம் சொன்ன ஒன்று சரீர பலவீனம், அடுத்தது பார்த்தீங்கன்னா மாம்ச பலவீனம், அடுத்து ஆவியில் பலவீனம். சொல்லுங்க, ஆவியில் சொல்லுங்க பலவீனம். நீங்கள் நல்லா ஜோம் பண்ணுவீங்க. சில பேருக்கு ஜோம் பண்ணவே முடியாது. இது அந்த ஆவியில் சில பேருக்கு பலவீனமாக இருக்கும். நல்லா சில பேர் ஊழியம் பண்ணுவீங்க, சில பேருக்கு ஊழியமே பண்ண தெரியாது. சொல்லுங்க, சில பேருக்கு என்ன செய்யாது, ஊழியமே பண்ண தெரியாது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன், அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க, ஸ்தோத்திரம். ஏன்னா ஸ்தோத்திரம் இப்பயும் பாருங்களேன், இங்கே ஒரு அம்மா இருக்கிறாங்க, தன்னை தெரியா எத்தனை மணி நேரம் உலகாலே நின்று ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் கூட்டத்தோடு ஜோம் பண்ணுறது அவங்களுக்கு ஆவியானவருடைய உதவி அவங்களுக்கு கிடைக்கல. பார்த்தீங்களா, ஒருவேளை அவங்க கேட்கலாம், ஆண்டவரே இவ்வளோ பேர் எல்லாம் வந்து ஜோம் பண்ணுறாங்க, நான் மாத்திரம் விலைக்கு ஓடுறேனே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அவங்களுக்கு கேட்கறதுக்கு மனசில் போட்டுருக்கு. ஆளை காணும், எங்கே ஓட்டாங்க, எங்கேயோ இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, அவ்வளோ முடியல. ஸ்தோத்திரம். நம்மோடு இருந்து இந்த மாதிரி வசனங்களை கேட்டு அல்லேலூயா சொல்லி கர்த்தரை பயன்படுத்துறதுக்கு அந்த பக்குவமான இருதயம் சில பேருக்கு இல்லாதனால தான் சாத்தா கொண்டு போயிட்டான். இந்த மாதிரி சில பேரை விட மாட்டான். பார்த்துங்க, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பலவீனங்களுக்கு உதவி செய்கிற ஆவியானவரை இப்போ அவங்கள்ட்ட இல்லை. அவங்க தோற்கடிக்கப்பட்டவர்களாக இப்போ தேவசமூகத்தை விட்டு எழுப்பி போயிட்டாங்க. தேவசமூகத்தில் இல்லை அவங்க. ஏன்னா அவங்க 4 மணிக்கே முழங்கால் போடுவாங்க. சோதரம் போட்டு அப்படியே உட்காந்து சோதரன்னு தூங்காமல் ஜோம் பண்ணுவாங்க. ஆனால் வசனம் வர நேரம் தான் எந்திரிச்சு போயிடுவாங்க. ஏன்னா அது உள்ளே வந்துச்சுன்னா பேய் போயிடும், பலன் வந்துடும். அதனால சில பேர் அது விரும்புறது இல்லை. அதனால சில பேர் ஆண்டோடைய வார்த்தைக்கு கேட்க மாட்டாங்க. ஆண்டோட வார்த்தை கேட்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சும்மா எங்கேயோ உட்காந்துட்டு வசனத்தை கேட்கறது அது நல்லது இல்லை. நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சி ஆண்டவரோடு இணைஞ்சு உட்காந்து ஸ்தோத்திர அந்த வசனத்தை கேட்டால் தான் நல்லா இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
கட்டைகள்லாம் தனியாக எரிஞ்சிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? எரியிற கட்டையோடு சேர்ந்து எரிஞ்சாங்கன்னா கொஞ்சம் வேலை சீக்கிரம் நடக்கும். ஆனால் இது போய்ட்டு தனியாக போய் எரிஞ்சிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. எரிகிறவங்களோட சேர்ந்து எரியணும், கேட்குறவங்களோட சேர்ந்து கேட்கணும், ஜெபிக்கிறவங்களோட சேர்ந்து ஜெபிக்கணும், அந்த ஆராதிக்கிறவங்களோட சேர்ந்து ஆராதிக்கணும், ஊழியம் செய்யறவங்களோட சேர்ந்து ஊழியம் பண்ணணும். அதுக்கு நமக்கு அந்த கிருபை கிடையாது. அதெல்லாம் தான் ஆவியானவர் தராருன்ற அதான் வேண்டான்றோம். என்ன பண்ணுறது? ஆவியானவர் கொடுக்கறதே வேண்டான்றோம். இந்த மாதிரி ஒரு கிருபையெல்லாம் பெற்றுக்கன்னு சொன்னால் நம்ம மண்டையில உரைக்க மாட்டேங்குது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உரைக்காது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கவலைக்கிடமா மாறும்போது அப்போ கிடைக்க நமக்கு எல்லாருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 43 வருஷம் இந்த நிலைமையில ஆவியானவர் எப்படியெல்லாம் எங்களை நடத்தி வந்தாருன்னு பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? எவ்வளோ மகிமையாக இருக்குது தெரியுமா? இப்போ நடத்துகிற விதங்கள்லாம் நினைக்கும் போது நாங்கள் அவ்வளோ பெருமிதம் படிக்கிறோம். ஆவியானவர் ஸ்தோத்திரம் நமக்காக என்ன செய்கிறார்? ஸ்தோத்திரம் சொல்லுங்க, நமக்காக என்ன பண்ணுறாருங்க? பலனடைய பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். அடுத்தது அதே வசனத்தில் அவர் சொல்லும்போது நமக்காக ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார்னு சொல்கிறேன். சொல்லுங்க, நமக்காக ஆவியானவர் என்ன செய்கிறாருங்க? வேண்டுதல் செய்கிறார். நமக்காக கர்த்தர் வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, நமக்கு ஆவியானவர் என்ன செய்கிறாரு? வேண்டுதல் செய்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், நமக்காக ஆவியானவர் என்னென்னமோ செய்கிறார். ஸ்தோத்திரம். இப்போ இந்த வசனம் கேட்கும்போது எல்லாரும் வசனம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையில் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த வசனம் கேட்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆவியானவர் உங்களை கிட்ட துக்கப்படுவார். கன்ஃபார்ம் துக்கப்படுவார். ஏன்னா எல்லாருக்கும் வசனத்தை தான் நீங்கள் கேட்கணும். இந்த இடத்துல வசனத்தை கேட்குற மாதிரி நடிக்கலாம் கூடாது. வசனத்தை கேட்கும்போது எந்த வேலையிலையும் ஈடுபடக்கூடாது. கொஞ்சமாவது ஆண்டவரே இந்த ஆவியானவர் எனக்குள்ளே வரணும்னு சொல்லி கேட்கணும். என்னமோ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற மாதிரியும் நம்ம எல்லாத்தையும் மேற்கொண்ட மாதிரியும் நம்ம எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கிற மாதிரியும் உட்காந்துருக்கணும். அப்படி யாரும் உட்காந்துடக்கூடாது. நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. சோத்திரம். அதனால் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கடைசியாக ஒன்றையோடு படிச்சுட்டு ஆமாம் இந்த ஆவியானுடைய காரியத்தை மீதியெல்லாம் நாளை தினத்தில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஸ்தோத்திரம் இப்போ படிங்க, 6-8 படிக்க பார்க்கலாம். மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அல்லேலூயா. அப்ப ஆவியை பெற்றவர்கள் ஆவிக்கென்று தான் விதைக்கணும். மாம்சத்தின்படி எதுவும் செய்யக்கூடாது. ஆவியை பெற்றவங்க ஆவியின்படி விதைக்கணும். ஆவியினால விதைக்கணும். ஆவியில ஏவப்பட்டு ஒவ்வொரு வேலையும் செய்யணும். ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஒவ்வொரு வேலையும் செய்யணும். அதனால ஆவியினால விதைக்கணும். சொல்லுங்க, எப்படி விதைக்கணும்? எதுக்கு? அதில் அழிவு இல்லை. ஆவியினால விதைக்கிறவன் நித்திய ஜீவனை அறுப்பான். சொல்லுங்க, என்ன பண்ணுவான்? நித்திய ஜீவனை அறுப்பான். சோதரன். இப்போ டெய்லி காலையில ஜபத்துக்கு வர்றது இது என்ன எதை குறிக்கிறதுன்னா நீங்கள் ஆவியினாலே விதைக்கிறது. ஒரு அலையிலே சொல்லுவோம், கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்குற காணிக்கையெல்லாம் ஆவியிலே நீங்கள் விதைக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நீங்கள் செய்கிற ஊழியம் எல்லாம் ஆவியிலே நீங்கள் செய்கிற ஊழியங்கள். ஸ்தோத்திரம். ஒரு ஏழைக்கு இறங்குற அனுபவம் உள்ளது, எல்லாம் ஆவியிலே செய்கிறது. இந்த ஆவியிலே செய்கிற எல்லா விஷயமும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால தேவ பிள்ளைகள் நீங்கள் சாட்சியாக இருங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. அவர் தான் நம்ம வழி நடத்தணும். அவர் தான் நம்ம மறுரூபப்படுத்தணும். அவர் தான் நித்திய ஜீவனுக்கு நேராக நம்ம கொண்டு போகணும். எங்கே கொண்டு போகணும்? நித்திய ஜீவன் வரைக்கும் நம்ம கொண்டு போகணும். அதுக்கு நீங்கள் ஆயத்தமாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்ம ஒரு 8 விஷயங்கள் படிச்சிருக்கிறோம். ஆண்டவர் சுத்தமானால் இதே பரிசுத்த ஆவியானவரை இன்னும் பெறும்போது என்ன நடக்கும்னு நாளைக்கு இன்னும் சில வார்த்தைகளை படிச்சுட்டு நம்ம ஜெபிக்கலாம். இப்பொழுது ஜெபணுமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய பிரசன்னம் கூட இருந்து இந்த ஸ்தோத்திர நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆவியானவரை குறித்து சில விஷயங்களை எங்களோடு பேசுனீங்க. அவர் எங்களுக்குள்ள வரும்போது என்னவெல்லாம் நடக்கும் என்பதை சில காரியங்களை சொன்னீங்க. அதன்படி நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். ஆச்சரியமான காரியங்களை செய்யும். கனமை மெத்துதி ஸ்தோத்திரம் உங்களுக்கே தருகிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். காட் பிளஸ் யூ.